பொதுவா ஒரு லீட் கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸும் விரும்புவாங்க. ஆனா இந்த கிரியேட்டருக்கு அது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல அந்த லீட் கேரக்டருக்கு வந்து கண்ணே தெரியாது. சோ இந்த படம் பார்க்கும்போது நமக்குமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பொதுவா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வச்சு அப்படியே லிங்க் பண்ணி அடுத்ததுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா தானே போகணும். இதுல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடக்கும். சரி இதெல்லாம் விட்டுறலாம். அந்த மர்ம மனிதன் யாரு அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரிக்கான விடை ரிவீல் ஆகும்போது இவர் நம்மால்ரா, அதாவது 10 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு நடிப்பாரு அவரு அப்படின்ற மாதிரியான ஒரு நபரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அவர் நடிச்ச நடிப்புல அந்த வில்லனுக்கான பர்பஸ் என்னன்னே சத்தியமா புரியல அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது இது ஏன் எடுத்தாங்க, இது ஆரம்பத்துல என்னவா யோசிச்சிருப்பாங்க, கடைசியா ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த புதிர் தான் இருக்குமே தவிர மத்தபடி இந்த படத்துல புதிர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே